வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட். நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க. இன்றைக்கி ஒரு 6 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. 6 ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க. தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க. பஸ் ரூட்டு மேலே இருக்குதுங்க. இந்த தார் ரோடு தானுங்க. வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க. ரோடோட அகலம் பார்த்திங்கன்னா 40 அடி ரோடுங்க. தார் ரோடு பேஸில் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க. மண் நல்லா சிமெண்ட் பூமிங்க. ஊர் பக்கத்தில் இருக்குதுங்க. மெயின் ரோடு உங்களுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே மெயின் ரோடு வந்துருங்க. சமசதுரமாக இருக்குதுங்க. இந்த பூமிக்கு பக்கத்துலேயே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க. இது ஏரியா பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியிலிங்க பெரியவட்டி ஏரியா இருக்குதுங்க. பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் உள்ள வரணுங்க. 4-5 கிலோமீட்டர் உள்ள வந்தால் தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க. பக்கத்துலேயே வீடுகள்லாம் இருக்குதுங்க. சுற்றி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியா தானுங்க. அந்த வேலிதான் பார்டருங்க. இந்த பூமி பக்கத்தில் திருப்பூர்காரருக்கு ஒரு 2 ஏக்கர் வாங்கி கொடுத்தங்க. மெட்ராஸ்கார் வாங்கியிருக்காங்க, கோயம்புத்தூர்கார் வாங்கியிருக்காங்க. பூராமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய வாங்கி போட்டிருக்கிறாங்க. சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க. ரோடு பேஸ் ஒரு 6 ஏக்கருக்கு ஒரு 700 அடி கிடைக்குங்க. தார் ரோடு பேஸில் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஏக்கர் 35 லட்ச ரூபா சொல்கிறாங்க. குறைச்சி பேசிக்கலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட மறுபடியும் ஒரு 4-5 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க. மொத்தம் ஒரு 12-13 ஏக்கர் நீங்கள் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஐடியா இருந்தால் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க, பார்த்துடலாங்க. என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க. 944 260ங்க 59 63ங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே மறுபடியும் ஒரு 5 ஏக்கர் ஒன்று இருக்குதுங்க. வந்த எல்லா ப்ராப்பர்ட்டியும் பார்த்துடலாங்க. நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.